வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு 2026 புத்தாண்டு பலன்கள். இந்த 2026ல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வருட கிரகங்களை தான் எடுப்போம். புத்தாண்டு பலன்கள் சொல்லும் போது எப்போதுமே ஒரு வருடத்திற்கு உண்டான பலன்களை சொல்லும் போது நம்ம வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான், சனி பகவான், அடுத்து ராகு கேது, இந்த மாதிரியான இந்த 4 கிரகங்களை வைத்துதான் இந்த வருட பலன்களை நம்ம கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இந்த புத்தாண்டாகப்பட்டது 2026 புத்தாண்டாகப்பட்டது எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு செழுமையான ஒரு வாழ்க்கையையும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிம்மதியான ஒரு மாற்றத்தையும் அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. எல்லோருக்குமே ஒரு எல்லா வளமும் இன்புற்று இருக்க அவர்களினுடைய குலதெய்வ ஆசிர்வாதமும் அவர்களினுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கப்பெற்று இந்த வருட பலன்களை நம்ம ஆரம்பிக்க போறோம். இந்த வருடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பர்களும் அவர்களினுடைய தேவைகள் நிறைவேறணும் அப்படின்ற மாதிரியான சில நேர்த்தி கடன்களை வச்சுக்கோங்க. ஏன்னா வருடம் ஆரம்பிக்கும் போது நம்ம சில விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுவோம். அதே மாதிரி நிறைய சபதங்கள்லாம் எடுப்போம். நம்ம எந்த வருடத்துலயாவது இந்த கடனை அடைச்சிடணும், இந்த வருடத்துலயாவது நமக்கு திருமணம் நடைபெறணும் அப்படின்ற மாதிரியான சில வேண்டுதல்கள் இருக்கும். அதற்கு உங்களுடைய தெய்வம் முழுமையான ஒரு ஆசிர்வாதத்தையும் உங்களுடைய பெற்றோர்களினுடைய ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கப்பெற எல்லாம் வல்ல இறைவனை நம்ம பிரார்த்தித்து இந்த வருட பலன்களை கணிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த வருடத்துல இருக்கக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது குரு பகவான் வருடத்தின் ஆரம்பத்துல அந்த மிதுன ராசியில அந்த வக்ரத்தன்மையோட இருக்கிறார். அதுக்கப்புறம் ஜூன் மாசத்துக்கு மேல கடகராசியில உச்சம் பெறுகிறார். அப்புறம் அக்டோபருக்கு மேல அந்த சிம்ம ராசியில பயிற்சி ஆகிறார். அடுத்து சனி பகவான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜூலை வரைக்கும் இயல்பு தன்மையோட இருக்கிறார். செகண்ட் ஆஃப் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய அந்த நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் வருடத்தின் இறுதியில டிசம்பர் மாசம் தான் பயிற்சியாக போகுது. ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும், கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும் பயிற்சியாகி போறாங்க. இதனால என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி அன்பர்கள் 2026 இவர்களுக்கு உண்டான சில கடன் தொந்தரவுகள்ல இருந்து வெளியில வர முடியுமா? அதே மாதிரி புதிய தொழில் அமைக்கணும்ன்ற சில முயற்சிகள்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த 2026ல நல்ல ஒரு மாற்றங்கள் அந்த தொழில் ரீதியாக நமக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு அமைப்புல பாத்தீங்கன்னா இந்த ராசி என்பர்கள் இந்த வருடம் அதற்குண்டான பெரிய முன்னேற்றங்களை அடைவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். ஏற்கனவே தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு அந்த தொழில் ரீதியான நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு அதிகமான சலுகைகளை கொடுத்து அவர்கள் மூலமாக நிரந்தர ஒரு விற்பனையை பெறுவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும். இந்த வருடம் 2026ல இந்த துலாம் ராசி அன்பர்கள் எப்பவுமே இல்லாத ஒரு புதுவிதமாக ரொம்ப ஸ்மார்ட்னஸை யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா நிறைய இடத்துல அதிகப்படியான ஒரு ஏமாற்றத்தை அனுபவித்த இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த வருடத்துல ரொம்ப கைண்டாவும் அதே சமயத்துல ஒரு ஸ்மார்ட்டாவும் திங்க் பண்ணி எந்த இடத்துல எந்த விஷயத்தை யோசிச்சு செஞ்சா அது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியாக யோசித்து நிறைய விஷயங்கள்ல அதிகப்படியான லாபத்தை அடையறதுக்கு உண்டான ஒரு நேரம். உங்களுடைய 10ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் குரு பகவான், அடுத்து 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று வர்றதுனால அந்த புதிய தொழில் ரீதியான சில முயற்சிகள் வெற்றி அடைவதற்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில்ல அந்த ஸ்மார்ட்டான ஒரு சிந்தனைகள்னால நிறைய ஒரு லாபங்களை அடைவதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நான் முதலே சொன்ன மாதிரி கடன்கள் அப்படின்றது இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன வேதனையாக இருக்கு. ஏன்னா இவர்கள் போடக்கூடிய அந்த உழைப்பு பாத்தீங்கன்னா அதிகப்படியான உழைப்பு, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, அதிகப்படியான உழைப்பு. அந்த உழைப்பு இவர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த வெற்றியாகப்பட்டது வருமானமாக கன்வெர்ட் ஆகி அந்த வருமானத்தை நாங்க கடனை அடைக்கிறதுக்கு நாங்க யூஸ் பண்ணா போறோம், எங்களுடைய சுய லாபத்திற்காக எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரியாக இவர்களுடைய எண்ணங்கள் இருக்கு. முழுமையாக 100% உங்களுடைய கடனை அடைப்பதற்கு இந்த வருடம் முழுமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கு சொந்தமான சொத்துக்களை எல்லாத்தையும் நீங்க இழந்தாச்சு, சொந்தமான சில உறவுகளை கூட இழந்துட்டீங்க. ஆனால் அந்த தொழிலை வைத்து நாங்க உயர்ந்து வரணும்னு முன்னேறக்கூடிய நபர்கள்
இந்த வருடம் அதற்குண்டான மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்புகளை அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் குழந்தைகள் ரீதியான சில விஷயங்கள்ல உங்களுக்கு சில தொந்தரவுகளை கொடுத்தாலும் கூட அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா ராகு பகவான் 4ஆம் இடத்துல இந்த வருடத்தின் இறுதியில் வர்றதுனால மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்காது. கடந்த காலத்துல இருந்ததை விட இந்த குழந்தைகள் ரீதியான சில பிரச்சனைகள் இந்த வருடம் ரொம்பவும் குறைவாக தான் இருக்கும். அதனால அதை பத்தி நீங்க ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம். அடுத்து வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்த வருடத்துல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைவதற்குண்டான ஒரு தருணம். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாகவும் வேலைகள் மூலமாக அதிகப்படியான பண வரவுகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்க போது. அங்க நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கையை அனுபவித்த சூப்பர் மார்க்கெட்டு, அடுத்து பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட், இந்த மாதிரியான இடத்துல வேலை பார்த்தவங்களுக்கு கூட இந்த வருடத்துல உங்களுக்கு உண்டான ப்ரொஃபஷனல் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். பெரிய அளவுல படிச்சு கிட்டத்தட்ட 80 லட்சம் 1 கோடின்னு செலவு பண்ணி அங்க நீங்க ஒரு டாக்டர்ஸ்க்கு படிச்சோ இல்ல இன்ஜினியரிங் படிப்பு மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சோ இப்போ நீங்க ஒரு ஹோட்டல்லையும் ஒரு சூப்பர் மார்க்கெட்லயும் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தருணம்லாம் மறைந்து போய் இந்த 2026ல உங்களுக்கு உண்டான ஒரு நிரந்தர ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த துலாம் ராசி அன்பர்கள் தங்களுடைய உறவுகள் மூலமாக அதிகப்படியான ஒரு ஏமாற்றங்களை அடைந்திருப்பாங்க. கட்டின கணவரோ கட்டின மனைவியோ பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருப்பாங்க கடந்த காலத்துல. அவர்களினுடைய சுய லாபத்திற்காக மட்டும் உங்களையே பயன்படுத்தி கொண்டு உங்களை ஒரு தனி மரமாக விடக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் வந்திருக்கும். இந்த வருடம் அதற்குண்டான நிவர்த்தியாக உங்களுடைய 2வது வாழ்க்கை ஆரம்பமாகும். இல்ல அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய குடும்ப ரீதியான சில பிரச்சனைகள்ல இருந்து நீங்க நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 குடும்ப உறவுகளையும் நிறைய மனமாற்றத்தையும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு குழப்ப சூழ்நிலையையும் தவிர்ப்பதற்குண்டான ஒரு தருணமாக இருக்க போகுது. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இந்த வருடம் ஒரு கடினமான ஒரு உழைப்பு, நான் முதல்லயே சொன்ன மாதிரி உங்களுடைய முயற்சிக்காக உங்களுடைய முன்னேற்றத்திற்காக நீங்க அதிகப்படியான முயற்சிகள் செய்ய போறீங்க. ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த உழைப்பு ஒரு வெற்றிக்கனியாக மாறுவதற்குண்டான வருடமாக தான் இந்த 2022 மிகப்பெரிய அளவுக்கு அந்த உழைப்புல ஒரு கடின உழைப்பாக மாறி அந்த உழைப்பு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை கொடுப்பதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். கடந்த 2 வருடத்துல பாத்தீங்கன்னா அதிகப்படியான பொருள் இழப்புகள், சில பேருக்கு உங்களுடைய நகையை கூட மீட்டெடுக்க முடியாமல் சில இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் வந்திருக்கும். அது எல்லாமே மாறக்கூடிய ஒரு தருணம் இந்த வருடத்துல. அதற்குண்டான சில நிவர்த்திகளும் அதற்குண்டான சில வழிமுறைகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். சிறுக சிறுக சேமிக்க ஆரம்பிக்க போறீங்க. இந்த வருடத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இழப்புகளை ஈடுகட்டக்கூடிய அளவிற்கு சிறுக சிறுக சேமிப்பு பழக்கம் அப்படின்றது உருவாகுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட வரன்கள் பாக்குறதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு களத்திராதிபதி செவ்வாய் அப்படின்றதுனால அந்த செவ்வாயின் இருக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய வரன்கள் எப்போதுமே உங்களுக்கு ஒரு முரண்பாடாக இருக்கக்கூடிய ஒரு வரன்களாக தான் இருக்கும். ஆனால் அதையும் சமாளித்து போகக்கூடிய ஒரு திறமை அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு தான் இருக்கும். நிறைய துலாம் ராசி என்பர்களை பாத்தீங்க அப்படின்னா ஜாதகம் பொருத்தமில்லாத நபர்கள் கூட அவர்களுடைய வாழ்க்கையில வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு இவர்கள் கிட்ட அந்த அனுசரிப்பு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தன்மை இது எல்லாமே இருக்கிறதுனாலதான் பொருந்தாத ஜாதகம் கூட இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கும். ஏன்னா இவர்களினுடைய களத்திராதிபதி செவ்வாய்ன்றதுனால அந்த வரன், அதாவது இவர்களினுடைய களத்திரம் கணவன் மனைவியோ பார்க்கக்கூடிய வரன்களோ பாத்தீங்கன்னா இவர்களுக்கு மனதுக்கு பிடித்தமாக இருக்காது. ஆனால் அந்த வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்தி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாய சூழ்நிலையில அதை மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை மாற்றத்தை அமைக்கக்கூடிய ஒரு திறமை அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த வரன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த வருடம் ஒரு முழு முயற்சியில ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைவதற்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அடைவதற்கும் உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி அன்பர்கள் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
அந்த உணவு பழக்கத்தினால அந்த என்ன சொல்றது தேவையில்லாத பிரச்சனைகள், அதாவது உணவு பழக்கங்கள்னால இவர்களுக்கு இந்த 2026ல அந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும், அடுத்து பாத்தீங்கன்னா குடல் ரீதியான பிரச்சனைகளும் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கு. ஏதாவது தேவையில்லாத சாப்பிட்டு பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் அலர்ஜிஸ், அடுத்து பாத்தீங்கன்னா அல்சர், இந்த மாதிரியாகலாம் புது புது வியாதிகள் எல்லாம் வருதுக்குண்டா. இந்த மாதிரியான வியாதிகள்லாம் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. அது மாதிரி புது புது வியாதிகள்லாம் வரதுக்குண்டான ஒரு அமைப்பு இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால ஒரு தேவையில்லாத மருத்துவ செலவுகள்ல இந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி கெட்ட பழக்கங்கள், அதாவது குடிப்பழக்கம், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத போதை பழக்கம், இந்த மாதிரியாக எல்லாம் இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கண்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கு. ஏன்னா உங்களுடைய கலத்திராதிபதி, அடுத்து ஆயுள் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 7, 8 உடைய கிரகங்கள் இந்த வருடத்தின் ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் இடத்திற்கு வர ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது 6, 7 இடத்திற்கு வரும்போது அந்த பழக்கங்கள்னால மிகப்பெரிய அளவுக்கு நீங்க வாழ்க்கை இழக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். அதனால ரொம்ப கண்ட்ரோல்டா இருங்க. எந்த விதமான கெட்ட பழக்கங்களுக்கும் போகக்கூடாது. இந்த வருடம் போனீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு வாழ்க்கையில வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த காலகட்டம் மாணவர்கள் அவர்களினுடைய நண்பர்களோடு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள்ல ரொம்ப அபரிமிதமாக அந்த தேவையில்லாத லூஸ் டாக்கிங்ஸ் இருக்கக்கூடாது. இவர்களை பத்தி, இவர்களினுடைய லைஃபை பத்தி சொல்றது, இவர்களினுடைய பெற்றோர்களை பத்தி சொல்றது, உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பற்றி சொல்றது, இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ்னால மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு தருணம். அதனால இந்த மாணவர்கள் ஏஜ்ல இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப லூஸ் டாக்கிங் இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன இன்கம் வருது, உங்களுக்கு என்ன வீட்டுல வசதி வாய்ப்புகள் இருக்கு, இதெல்லாம் பத்தி பெரிய அளவுக்கு வெளியில நீங்க பிரபகண்டா படுத்திக்க கூடாது. படுத்துனீங்க அப்படின்னா அதனால ஏதாவது சில தோஷங்கள் வர்றதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு. இது எல்லாமே இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.